மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்னும் கிராமத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாள் உலகநாத பிள்ளை மற்றும் பரமாயி அம்மாளுக்கு அருந்தவ புதல்வராக தோன்றினார். இவரது குடும்பமே வழக்குரைஞர் குடும்பம். தோன்றின் புகழோடு தோன்றுக இந்த வள்ளுவர் வாக்கிற்கு இணங்கி புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்தவர் சிதம்பரனார் அவர்கள். வள்ளியம்மை என்னும் மாதையை மணந்து குறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். திடீரென அவரை ஒரு பேரிடி தாக்கியது. அந்தோ அவரது துணைவியார் இறந்து விட்டார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் இருந்து விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டார். அக்காலத்தில் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் போக்குவரத்தை ஒரு வெள்ளையர் கம்பெனி நடத்தி வந்தது. கொள்ளை வருவாய் அந்த வெள்ளையர் கம்பெனி. அதற்கு முடிவு கட்ட கப்பல் கம்பெனி ஒன்றை பலர் உதவியால் நிறுவி 2 கப்பல்களை வாங்கினார். அதை கண்டு பொறுத்துக் கொள்ள இயலாத ஆங்கிலேயர்கள் மிக குறைந்த கட்டணத்தில் மக்களையும் அவர்கள் பொருட்களையும் ஏற்றி சென்றனர். தேசிய இயக்கத்தாலும் கப்பல் வணிகத்தாலும் ஆங்கிலேயருக்கு பெரும் இடையூறு அளித்த சிதம்பரனார் அவர்களை அடக்கி ஒடுக்கும் வாய்ப்பை ஆங்கிலேயர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர் மீது அரசுக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனையை ஆங்கிலேய அரசு அவருக்கு விதித்தது. பின் மேல்முறையீட்டில் அந்த 40 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அவர் சிறையில் செக்கிழுத்தார், கல்லுடைத்தார், இன்னும் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார். செக்கிழுத்த காரணத்தினால் செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனார் என்று வழங்கப்பட்டார். தமிழ் புலமை உடையவர் தான் சிதம்பரனார் அவர்கள். எனவே சிறையில் இருக்கும் போது அவர் தமிழ் நூல்களை எழுதுதலானார். சிறை வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையாக விளங்கியது. 1912ஆம் ஆண்டு அவர் சிறையிலிருந்து வெளிவந்த போது அவர் ஏற்படுத்தி நடத்திய கப்பல் கம்பெனி நலிந்து குலைந்து சீர்குலைந்து போயிருந்தது. தமது உடல் பலம், பணபலம், செல்வாக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி ஆங்கிலேயரை எதிர்த்த வ.உ.சி.யை சிறையில் இட்டது மிஞ்சி வழக்கறிஞர் பணி செய்யவும் தடை விதித்தது. இதனால் தனது இறுதி வாழ்க்கையை ஏழ்மையில் கழித்தார். 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் தன் படுக்கையில் இருக்கும் போது பாரதியின் பாடலை கேட்டவாறே அவர் இவ்வுலக எய்தினார். மக்கள் அவரை அஞ்சு மறந்திருக்கலாம், ஆனால் அவரை இன்று எண்ணி போற்றுகிறது. அவர் மறைந்தாலும் அவர் ஊட்டிய தாய் வழி பற்றும் தாய் நாட்டு பற்றும் அவர் நினைவும் இன்றும் என்றும் நம் உள்ளங்களில் என்றென்றும் நினைப்பற்றிருக்கும் என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.